श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृते. ஹலோ குட்டீஸ். இப்போ ராமானுஜர் இவர் நம்ம இருக்கிற இந்த பூலோகத்தில் 120 வருஷம் நம்ம கூட இருந்தார். இப்போ நம்ம எல்லாரோட மனசுலையும் குடிகொண்டு இருக்கார். அப்பேற்பட்ட அந்த ராமானுஜர் பிங்கள வருஷம் 1017ஆம் ஆண்டு சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் ஸ்ரீபெரும்புதூரில் அவதாரம் பண்ணியிருக்கார். அவரை பற்றி இப்போ நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இவர் காஞ்சிபுரத்தில் இருந்துட்டு இருந்தார். அப்போது அங்கே இருக்கிற பொழுது இவர் நிறைய காலக்ஷேபங்கள்லாம் சாதிச்சு நிறைய சிஷ்யர்களோட சக்கரவர்த்தியாக இருந்துட்டு இருந்தார். அப்படி இருக்கிறது ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறவாளுக்கு தெரிய வந்தது. அவள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்போ அவள் என்ன நினைக்கிறா, அவரும் சரி அங்கே இருக்கிறவாளும் சரி ஸ்ரீ ஆளவந்தாரோடைய சிஷ்யர்கள் எல்லாருமா சேர்ந்து, ஆஹா இந்த ராமானுஜர் ஸ்ரீரங்கத்துக்கு வந்தா நமக்கு எல்லாருக்கும் நல்ல சத்விஷயங்கள் கிடைக்குமே அப்படின்னு எல்லாரும் சந்தோஷப்படுறா. உடனே அதை போய் நம்பெருமாள் ஸ்ரீ ரங்கநாதன் கிட்ட சொல்கிற போதும் ரங்கநாதனும் அப்படியே வரதராஜ பெருமாள் கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி ராமானுஜரை இங்கே அனுப்பினா தேவலாம், அனுப்புங்கோ அப்படின்னுட்டு கேட்குறார். அதற்கு வரதராஜ பெருமாள் சொல்கிறார், அவரவர் தம் தம் அபிமானத்தை விடில் அன்றோ நாம் ராமானுஜனை விடுவது அப்படிங்கிறார். ஆஹா இவர் ராமானுஜரை விடமாட்டார் போல இருக்கே அப்படின்னு எல்லாரும் வருத்தப்படுறா. அப்போது அங்கே இருக்கிறவள்லாம் திருப்பியும் ரங்கன் கிட்ட பிரார்த்தனை பண்ணுறா. உடனே ரங்கநாதர் திருவரங்கப் பெருமாள் அரையர் அந்த அரையரை கூப்பிடுறார். கூப்பிட்ட உடனே, உமக்குத்தான் 4000 திவ்ய பிரபந்தமும் அபிமானத்தோட இசையோட பாட தெரியுமே, நீர் வரதராஜன் காஞ்சிபுரத்துக்கு போய் வரதராஜ பெருமாளை நன்னா உம்முடைய அபிநயத்தாலேயே அவரை மயக்கி அவருக்கு உகப்புக்கு உண்டான பாசுரங்களை சேவிச்சு நம் ராமானுஜரை அழைத்து வாரும் அப்படிங்கிறார். சொன்ன உடனே அவர் அங்கிருந்து திருக்கச்சி, அதாவது காஞ்சிபுரத்துக்கு வரார். வந்த உடனே அங்கே திருக்கச்சி நம்பிகள் கிட்ட இந்த மாதிரி நான் வரதராஜ பெருமாளுக்கு அரையர் சேவை அபிநயத்தோட பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே அவரையும் கூட்டிகிட்டு போய் வரதராஜ பெருமாளை சேவிக்கிறார். சேவிச்சுட்டு அவர் இந்த மாதிரி அபிநயத்தோட பாசுரங்கள் சேவிக்க வந்திருக்கார் அப்படின்னு நம்பிகளும் சொல்கிறார். திருக்கச்சி நம்பிகளை நம்பின்னு சொல்லுவோம். திருவரங்க பெருமாள் அரையரை அரையர் அப்படின்னு வச்சுப்போம் நம்ம. அப்போது நம்பி சொன்ன உடனே சரி, ஆஹா நம்ம இதுவரைக்கும் இந்த மாதிரி அரையர் சேவையை கேட்டதே இல்லையே அப்படின்னு வரதராஜ பெருமாளுக்கு சந்தோஷம். உடனே கிளம்பி வரார். எங்கே, அங்கேயே வரதராஜ பெருமாள் சன்னதிக்கு பக்கத்தில் கச்சிவாய்த்தான் மண்டபம் அப்படின்னு இருக்கு. அங்கே அவர் எழுந்தருள்றார். எழுந்தருளினதும் அரையரை அருளப்பாடுட்டு கூப்பிடுறா. அவரும் வரார். வந்துட்டு நம்பிகள் ஆலவட்ட கைங்கரியம் பண்ணுறார் வரதராஜனுக்கு. உடனே ராமானுஜரும் அங்கே இருக்கார். அப்போது திருவரங்க பெருமாள் அரையர் அப்படின்னுட்டு வரதராஜ பெருமாள் கூப்பிட சொல்கிறார். அருளப்பாடு இட்டதும் அவரும் அரையரும்
அடியேன்னுட்டு சந்தோஷமா வர்றார் அவர். ஆஹா, நமக்கு கிடைச்ச தருணம் நம்ம நன்னா பாடி ராமானுஜரை கூட்டிட்டு போகணும் அப்படின்னு மனசுல ஒரு சந்தோஷத்தோட அங்கிருந்து வரார் அரையர். வந்த உடனே அரையர் சேவையை ஆரம்பிக்கிறார். வரதராஜ பெருமாளுக்கு ஸ்ரீ ஆளவந்தாரோட சோஸ்திர ரத்தன ஸ்லோகங்களை சொல்லிட்டோ, அதுக்கப்புறம் ஆழ்வார்களுடைய ஸ்ரீ சுக்திகள்ல வரதராஜ பெருமாளை உகப்பிக்கிற மாதிரியான ஸ்ரீ சுக்திகள்லாம் இருக்கு இல்லையா, பிரபந்தங்கள், அதெல்லாத்தையும் நல்லா அபிநயமிட்டு நல்லா தாளம் இசையெல்லாம் பண்றார். அதுல 2ஆம் திருவந்தாதியில 95, 96, 3ஆம் திருவந்தாதியில 26ஆம் பாசுரம், பெரிய திருமொழியில 6, 7ஆம் பத்துல 4, 2ஆம் பெரிய திருமொழியில 9ஆம் பத்து 3ஆம் பாசுரம், அதே 1ஆம் திருமொழியில 4ஆம் பத்து 4ஆம் பாசுரம், 9ஆம் பெரிய திருமொழியில 2ஆம் பத்து 7ஆம் பாசுரம், அடுத்தது திருநெடுந்தாண்டகத்துல 9, 14 இந்த பாசுரங்கள்லாம் வரதராஜ பெருமாளை உகப்பிக்கிற பாசுரங்கள். இது எல்லாத்தையும் நன்னா சேவிச்சு தாளத்தோடையும் இசையோடையும் அபிநயத்தோடையும் சேவிக்கிறார். இவர் சேவிக்க சேவிக்க, அரையர் சேவிக்க சேவிக்க அந்த பாசுரங்கள் எல்லாம் அப்படியே நம்ம ஆத்மாவை தொடர மாதிரியான பாசுரங்கள். அது இவருடைய தேனினும் இனிய குரல்ல தேவகானத்தை பாட பாட வரதராஜா பெருமாள் அப்படி சந்தோஷிச்சுருக்கார். தன்னையே மறந்துவிட்டார் அவர். அப்படி அரையரும் தன்னை மறந்து பாடுறார், வரதராஜ பெருமாளும் தன்னையே மறந்து கேட்டுருக்கார். இதை கேட்டு இருக்கிற பொழுது நாம் இதுவரைக்கும் இந்த மாதிரியான ஒரு அனுபவத்துல திளைச்சதே இல்லையே. தென்னா வெண்ணும் மென்னம்மான் அப்படின்ற 10 அடியவர்க்கு எளியவனான வரதராஜ பெருமாளை சொல்றார். அப்படி சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்கிற பொழுது இப்படி ஒரு புதிய அனுபவம், ஆஹா அப்படின்னு சந்தோஷப்படுறார். அதுவும் எப்படியா, ராமாயண காலத்துல ஸ்ரீராமன் லவனும் குசலும் பாட பாட தன்னுடைய அரியணையில இருந்த ராமன் கீழே வந்துட்டான். கீழே உட்கார்ந்த ராமன் கொஞ்சம் கொஞ்சமா முன்னுக்கு வந்து மக்களா உட்கார்ந்து கேட்டு இருந்தாரே, அந்த மாதிரி இவர் மயங்கி போயிட்டார். அப்படி மயங்கினதும் அரையருக்கு திருப்பரிவட்டம், தீர்த்தம், பிரசாதங்கள்லாம் கொடுக்க சொல்றார். சந்தோஷமா அரையரும் சந்தோஷமா அதை வாங்கிக்கிறார். வாங்கிண்டு வரதராஜன் சொல்றார், நீர் வேண்டுவதை சன்மானமாக தருவோம், கேளும் அப்படிங்கிறார். உடனே அரையர், நான் என்ன கேட்கிறேனோ அதை கொடுக்கணும், அதுக்கு மறுசொல் சொல்லக்கூடாது அப்படின்னு கேட்கிறார். வரதராஜன், நீர் என்ன வேணுமோ கேள், தருவோம் அப்படிங்கிறார். இப்படியெல்லாம் சொல்லிட்டு கடைசியில மனசு மாறிடக்கூடாது நீங்க அப்படின்னுட்டு திருப்பியும் கேட்கிறார் அரையர். வரதன் திருப்பியும் சொல்றான், சொன்ன சொல் தவற மாட்டேன், ஒரு சொல் மறுசொல் இல்லை அப்படிங்கிறார். இவ்வளவு தூரம் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அரையர் கொஞ்சம் கூட லேட் பண்ணல. உடனே என்ன பண்ணிட்டார், ராமானுஜரை சுட்டி காமிச்சு இவரை சன்மானமாக தந்துருள வேண்டும் அப்படின்றார். சொன்ன உடனே வரதராஜா பெருமாளுக்கு திக்கு முக்காடி போயிடுத்து. ஆஹா, இப்படி ராமானுஜரை போய் கேட்கிறாரே அப்படின்னு நினைச்சுட்டு ராமானுஜரை பிரிவது எப்படி அப்படிங்கிறார். இவரை தவிர்த்து வேறு கேளும் அப்படிங்கிறார் வரதன். அரையர் சொல்றார், உமது பெருமைக்கும் எமது காலத்திற்கும் இந்த சன்மானம் தான் பொருத்தம், இதை தவிர வேறு சன்மானம் அடியேன் வேண்டிலேன் அப்படிங்கிறார். உடனே வரதராஜ பெருமாள், ஆஹா இப்படி ராமானுஜரை கேட்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே, நீ இப்படி கேட்டுட்டீரே அப்படின்னுட்டு அவர் அவ்வளோ கஷ்டப்படுறார். ஆத்துல இருந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா எப்படி கஷ்டப்படுவா, வருத்தப்படுவா இல்லையா ஆரம்பத்துல, அந்த மாதிரி மனசு கலங்குறார். கலங்கிட்டு ராமானுஜரை தந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ராமானுஜரை பிரிஞ்சு நான் எப்படி இருப்பேன், ராமானுஜரை என்ன பிரிஞ்சு எப்படி இருப்பார் அப்படின்னு எல்லாம் மனசு கலங்குறார் வரதன்.
அப்போ என்ன சொல்றார், ராமன் 2 வார்த்தை சொல்லுவதுண்டோ அப்படின்னு அரையர் சொல்றார். சொன்ன உடனே வேறு வழி இல்லாம, சரி அரையரே நீ ராமானுஜரை பெற்றுக்கொள்ளும் அப்படிங்கிறார். உடனே ராமானுஜரையும் அவர், இனி நம்ம இனிமே நான் செய்யறது என்ன, தந்தோம் அப்படின்னுட்டு சொல்லிடுறார். வரதராஜ பெருமாளும் சொன்ன வாக்க காக்கிற விரதம் உள்ளவன் இல்லையா வரதன், அதனால சொன்னபடி ராமானுஜரை சந்தோஷமா கொடுக்கிறார். அரையரும் சந்தோஷமா ராமானுஜரை பெற்றுண்டு ஸ்ரீரங்கத்துக்கு கிளம்புறார். ராமானுஜரும் அரையருமா கிளம்புறா. இப்படி 2 பேரும் ஸ்ரீரங்கத்துக்கு வர. அடுத்ததுல பார்க்கலாமா? ஓகே. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.